இன்னைக்கான வீடியோவில் எல்எஸ்ஜி டீமினுடைய பவுலர் திக்வேஷுக்கும் எஸ்ஆர்ஹெச்சினுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அபிஷேக் சர்மாவிற்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே திக்வேஷுக்கு நிறைய ஃபைன் அமௌண்ட் விழுந்திருக்கு. இன்றைக்கி அபிஷேக் சர்மா கூட இறங்கி போய் ஃபைட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகமாக தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய கிரிக்கெட் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திக்வேஷுக்கு மட்டும் எதுக்கு ஃபைன் அமௌண்ட்டு கொடுக்குறீங்க, இவரை விட மோசமாக ஆபாச வார்த்தைகள்லாம் பேசி ஃபீல்டில் இருந்திருக்கிறாங்க, அப்போது அவங்களுக்கு சீனியர் கிரிக்கெட்டர் அப்படிங்கிற பேரில் ஃபைன் அமௌண்ட்டெல்லாம் விதிக்கப்படுறது கிடையாது, அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கூட விடுக்கப்படுவது இல்லை அப்படின்ட்டு சில கிரிக்கெட்டர்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் திக்வேஷ் ஒரு வளர்ந்து வரும் கிரிக்கெட்டராக இருக்கக்கூடியவர், இவருக்கு மட்டும் எதுக்கு இந்த மாதிரி போட்டி கட்டணத்திலிருந்து 25% ஃபைனு, 50% ஃபைன் அமௌண்ட்டோடு நிறுத்தாமல் டிமெரிட் பாயிண்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்து இவருடைய கரியரை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிக்கெட்டர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த வீடியோவில் இந்த டிமெரிட் பாயிண்ட் அப்படிங்கிறனா என்ன அப்படிங்கிறத பற்றியும், இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு, திக்வேஷுக்கு நடந்தது நியாயமா இல்லை அப்படிங்கிறத பற்றி வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களில் ஒரு நாயகன் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். நான் ஃபஸ்ட்லேருந்து வரேங்க. 2025 ஐபிஎல் ஆக்ஷனில் 30 லட்சம் ரூபாய் கொடுத்து எல்எஸ்ஜி திக்வேஷை எடுத்தாங்க. திக்வேஷை 30 லட்சம் ரூபாய் கொடுத்து பிக் பண்ண உடனே இவர் ஒரு ஸ்பின் பவுலர், நல்லா ஸ்பின் போடுவார்னு எல்லாருக்குமே தெரியும். சிலவங்களுக்கு தெரியாது எதுக்கு இவர் எடுத்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் மேட்ச் தொடங்காத மேட்சிலேருந்து சீசனில் ஃபஸ்ட்டில் இருந்துமே இவருடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதாவது டீமுடைய ஒரு மெயின் பவுலராகவே இப்போ திக்வேஷ் இருக்கிறாரு. விளையாண்ட 12 மேட்ச்சில் 14 விக்கெட்டை வீழ்த்தி டீமுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். டீமை நிறைய நேரத்தில் ஜெயிக்க வச்சிருக்காரு. ரன்களும் அவ்வளவாக இவர் கொடுத்ததில்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த மாதிரியான இருக்கிற சுச்சுவேஷனில் கடந்த 3 போட்டிகள், அதாவது இதற்கு முந்தைய 3 போட்டிகளில் திக்வேஷுக்கு விதிக்கப்பட்ட ஃபைன் அமௌண்ட் மட்டும் இந்த ஒரு ஃபைன் சேர்க்காம 5,62,000 rupees, அதாவது போட்டி கட்டணத்திலிருந்து போட்டிக்கான ஊதியத்திலிருந்து 25%, 50% அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறாங்க. இந்த ஃபைனில் தான் சிலவங்களுக்கு நீங்கள் டவுட் படுறீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபைன் அமௌண்ட் அப்படின்னா என்னென்னா, போட்டியோடைய ஊதியத்திலிருந்து தான் அவருக்கு கொடுக்கப்படுற ஊதியத்தில் அந்த 30 lakhsங்கிறது அவரை எல்எஸ்ஜி எடுத்த, அதாவது மொத்த சீசனுக்குமே அவருக்கு 30 lakhs மட்டும்தான். ஒவ்வொரு போட்டிக்கும் எவ்வளோ ஊதியம் அப்படிங்கிறதுல பொறுத்து 50%, 25% அப்படின்ட்டு பிடிச்சு 3 போட்டியிலிருந்து எடுத்த அமௌண்ட் மட்டும் 5,62,500 rupees. இந்த போட்டிக்கும் 50% வந்திருக்கு. மொத்தத்தில் ஒரு 9 லட்ச ரூபா கிட்ட போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபைன் அமௌண்ட்டாகவே. இன்னும் அவருக்கு ஒரு போட்டி இருக்குது. ஒரு போட்டியில் விளையாட தடையானது விதிக்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னு இப்போ நான் வரேன். அதாவது இவர் நோட் புக் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபைன் அமௌண்ட் கொடுக்குறாங்க. இந்த டிமெரிட் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபீல்டில் ஏதாவது தேவையில்லாத காரியங்கள் பண்ணுறது, இந்த மாதிரியாக பண்ணாங்கன்னா ஐபிஎல் நிர்வாகம் இவருக்கு டிமெரிட் பாயிண்ட்டை கொடுப்பாங்க. இந்த டிமெரிட் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிளேயருக்கு 4லேருந்து 7 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு மேட்ச் விளையாட முடியாது, பேன். அதே மாதிரி 8லேருந்து 11 போயிட்டாங்கன்னா 2 மேட்ச் விளையாட முடியாது, பேன். 12லேருந்து 15 போனாங்கன்னா 3 மேட்ச் விளையாட முடியாது, பேனு. 16 டிமெரிட் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பிளேயர் வாங்கிட்டார் அப்படின்னா 5 மேட்ச் அவரால் விளையாட முடியாது. திக்வேஷ் இப்போ அந்த சுச்சுவேஷனில் தான் மாட்டியிருக்காரு. இப்போ இவருக்கு 5 பாயிண்டானது ஐபிஎல் நிர்வாகம் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் இவர் ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு பேனு. அடுத்த மேட்ச் இவர் விளையாட மாட்டார். அடுத்த மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கும் டெல்லிக்கும் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சில் இவரால் விளையாட முடியாது அப்படிங்கிறது அதிர்ச்சிக்குரிய தகவலாக இருக்குது. அடுத்த May 27 எல்எஸ்ஜிக்கும் ஆர்சிபிக்கும் இருக்குது. இந்த மேட்ச்சில் இவர் விளையாட அனுமதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா ஒரு மேட்ச் தான் பேன் பண்ணியிருக்காங்க. 5 பாயிண்ட் வாங்கியிருக்காரு. இன்னொரு 3 பாயிண்ட் சேர்த்து வாங்கிட்டாருன்னா 2 மேட்ச்க்கான விளையாட தடையானது விதிக்கப்படும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒத்த நோட் புக் செலிப்ரேஷன் மட்டும்தான். இந்த நோட் புக் செலிப்ரேஷனை திக்வேஷ் விராட் கோலிகிட்ட எப்படி செயல்படுத்துவார், விராட் கோலியை விக்கெட் எடுத்த பிறகு இவர் இந்த செலிப்ரேஷனில் ஈடுபட்டார் அப்படின்னா இவருடைய கரியரே க்ளோஸ், வேறு வழியே கிடையாது. ஏன்னா யாருக்குனே வேர்ல்டு கிரிக்கெட்லேயே நம்ம பார்த்துட்டோம் இந்த மேட்ரை. நோட் புக் செலிப்ரேஷன் ஒருத்தர் பண்ணார், அவருடைய கரியரே அன்றைக்கே க்ளோஸ். விராட் கோலிகிட்ட என்றைக்கு வாங்கி கட்டிக்கிட்ட போகிறாரு அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா பல ஃபைன் விதிச்சுட்டாங்க. ஃபைன் போட்டதுக்கப்புறம் இவர் மறுபடியும் நான் அதே தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. மேனேஜ்மெண்ட் ஒரு சின்ன கருணை காட்டலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஆனால் அக்ரெசிவ்னஸ் அப்படிங்கிற பேரில் எவ்வளோ பேர் என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா சீனியர் கிரிக்கெட்டர் அப்படிங்கிற பேரில் அவரெல்லாம் விட்டுறாங்க.
ஆனால் இந்த மாதிரி வளர்ந்து வரும் கிரிக்கெட்டர்கள் மேலே ஃபைனை போட்டு டிமெரிட் பாயிண்ட் கொடுத்து இது மாதிரியான தேவைகள்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமே கிடையாது. மேனேஜ்மெண்ட் இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிளேயருடைய ஸ்போர்ட்மேன்ஷிப்பை இது பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு, நடந்திருக்கு. நேற்று நடந்த எல்எஸ்ஜி விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் அபிஷேக் சர்மா இந்த ஒரு செலிப்ரேஷனுக்கு கோவப்பட்டிருக்காருங்க. கோவப்பட்டு போய் சண்டைக்கு போயிருக்காரு. நல்ல வேலை, நல்ல டைமில் அம்பையர் வந்து தடுத்து கூட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல அபிஷேக் சர்மா சொன்னது நடனம் கொண்டையை அறுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போனார். இல்லாட்டி கொண்டைக்கு பின் போடா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனார். அது என்னதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வேறு ரூமர்ஸ் நிறைய பரவிட்டு இருக்கு. 25 ரன் டார்கெட் வச்சிட்டாங்க. டார்கெட் வச்சோடனே பேட்மேன்களை அடித்து கொடுத்தே ஆக வேண்டும். அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 82 ரன் பார்ட்னர்ஷிப் வேற மாதிரி விளையாண்டுருந்த அபிஷேக் சர்மா 20 பாலில் 59 ரன் அடிச்சிருந்தாரு. இஷான் கிஷனும் 2 பேருடைய பார்ட்னர்ஷிப்பும் 82 எட்டுச்சு. இந்த ஒரு நேரத்தில் பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா செட்டில்டு பேட்ஸ்மேன் ஆகிட்டாங்க 2 பேருமே. இந்த சமயத்தில் திக்வேஷ் வந்து அவருடைய சுழல் பந்தில் விக்கெட் எடுத்து கொடுத்து, அதுவும் 20 பாலில் 59 ரன் அடித்த அபிஷேக் சர்மாவுடைய விக்கெட்டை எடுத்து கொடுத்ததுனால திக்வேஷ் நோட் புக் செலிப்ரேஷனில் ஈடுபட்டது வந்து இப்படி போன்னு சொல்லி திரும்பி நோட் புக் செலிப்ரேஷனில் ஈடுபட்டு அபிஷேக் சர்மா அங்கேருந்து வந்து சண்டை போட்டு இதெல்லாம் நடந்து முடிஞ்சு மேட்சே முடிஞ்சதுக்கப்புறம் எல்எஸ்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். எல்எஸ்சி பிளே ஆஃபுக்கான வாய்ப்பை, தகுதி பெறும் வாய்ப்பை இழந்துட்டாங்க இந்த மேட்ச் தோத்தது மூலமாக. நானும் சரி பார்ட்னர்ஷிப்பை உடச்சிட்டாங்க, இனிமேல் வர்ற பேட்மேன் எல்லாம் செட்டில் ஆக விட மாட்டாங்க, சீக்கிரம் அவுட் ஆக்கி அனுப்பி விட்ருவாங்க. திக்வேஷோடைய செலிப்ரேஷன் கரெக்ட் தான், ஏன்னா அவ்வளோ பெரிய விக்கெட்டை தூக்கியிருக்கோம், இது கூட செலிப்ரேட் பண்ணாட்டி எப்படி அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் மேட்ச்சை தோத்தாச்சு. மேட்ச்சை தோத்தோன்னே பிளே ஆஃப்கான வாய்ப்பு போச்சு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினது யார்? அபிஷேக் சர்மா. 20 பாலில் 59 ரன் அடித்து டீமுக்கான வெற்றிக்கு ஒரு முக்கிய புள்ளியாக விளங்கின அபிஷேக் சர்மாவுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச்சை கொடுத்தாச்சு. அதாவது மேட்சோட முடிவில் பிளே ஆஃப் கனவும் போச்சு, மேட்சையும் தோத்தாச்சு, பிளேயர் ஆஃப் த மேட்சை சண்டை போட்டவருக்கும் தூக்கி கொடுத்தாச்சு. எல்எஸ்சிக்கு வந்து நேற்று நேரம் சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. அதே மாதிரி எல்எஸ்சி பேட்டிங்கும் ஒன்றும் குறை சொல்லிட முடியாது. 205 ரன் இலக்கு வச்சாங்கன்னா 117 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பில் வந்துச்சு. யாருடைய பார்ட்னர்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்ரம் மிச்சல் மார்ச், இவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப்பில் 117 ரன்கள் வந்துச்சு. மார்ச் 65 எடுத்தார், மார்க்ரம் 47 ரன்கள் அடித்தார். பூரான் கடிப்பாருன்னு பார்த்தோம், பூரான் வந்து கடிக்கவில்லை, கிளம்பி போயிட்டார். பூரான் கடித்தா அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு எஸ்ஆர்ஹெச்சுக்குன்னு எல்லா டீமுக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பதோனியும் ஒரு காட்டுவார நினச்சோம், அவரும் போயிட்டார். இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறம் எல்எஸ்சி பேட்டிங்குடைய லைனப் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. ரிஷப் பண்ட்டாலையும் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ரிஷப் பண்ட் பற்றி நம்ம பேசியே ஆகணும். நேற்றைய போட்டிலேயே ரிஷப் பண்ட் வந்து கம்மியான ரன் அடித்து அவுட் ஆன உடனே இன்ஸ்டாகிராமில் எல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ரிஷப் பண்ட் அவன்லாம் ஒரு ஆளா? ரிஷப் பண்ட், ஓஜி ரிஷப் பண்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்படி பேசியிருக்க மாட்டீங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருந்து, அதாவது எமனையே பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்து இங்கே விளையாண்டுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை பார்த்து, அப்படி ஒரு கம்பேக்டில் இருந்து வந்த பிளேயரை பார்த்து இப்படி பேசுறது சரியில்லைங்க. ஏன்னால் இந்தியாவுக்காக அவர் விளையாடுறாரு. டெஸ்ட்லலாம் அவரை அடிச்சுக்கவே முடியாது. டெஸ்ட்டே T20 மாதிரி விளையாடுவார். நம்ம எல்லாருமே நிறைய பார்த்துருப்போம் அவருடைய ஷார்ட்ஸ் எல்லாருமே. இருந்தாலும் சில லாக்டவுன் கிட்ஸ் வந்து இப்படி இவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மனசு வருத்தமாக இருக்குது. இவரை ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஓஜி ரிஷப் பண்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இவரை ட்ரோல் பண்ணுங்க பார்ப்போமே. இந்த சீசன் நீங்கள் நல்லா பண்ணலை என்ன வேணால் சொல்லிக்கலாம். 27 கோடி அந்த ப்ரெஷர், கேப்டன்ஷிப் ப்ரெஷர் எல்லாம் சேர்ந்து அவரை ஒரு மாதிரி பண்ணி விட்டுச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்திருக்காரு நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம். ஏன் கேஎல் ராகுலே எடுத்துக்குவோமே, போன சீசன் கொஞ்சம் அப்படியே இருந்தார். ஆனால் இந்த சீசன் அடித்து வெளுத்து வாங்குறாரு. டெல்லி பல முக்கியமான மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ரன் அடித்து கொடுத்தது யாருன்னா கேஎல் ராகுல் தான். ஹர்திக் பாண்டியாவை ட்ரோல் பண்ணாதவன் எவனுமே கிடையாது. ஒரு இந்தியன் டீமோடைய கேப்டனே இவர் வந்து அங்கே போய் நிற்க சொல்கிறாரு, ஓட சொல்கிறாரு. கிரவுண்டுக்குள்ளே வருது, அப்போம்போதெல்லாம் ஹர்திக் பாண்டியான்னு கத்துறாங்க. ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. போன சீசனில் ஹர்திக் பாண்டியாவுக்கு இல்லாத ஹேட்டர்டே கிடையாதுங்க. வீட்டில் இருந்து ஃபேன்ஸ் வர எல்லாருமே ஹேட்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த சீசன் அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி இப்போ ஹர்திக்னு சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஆளை இப்படி பிடிச்சி நீங்கள் வாட்டுறதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. ஏன்னா எல்லா சீசன்லேயும் எல்லா ஃபார்மெட்லேயுமே ஒரு பிளேயர் வந்து ஃபார்மில் இருக்கணும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வேர்ல்டு கப்பில் கேஎல் ராகுல் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார். லாஸ்ட் இயர் டெஸ்ட் மேட்ச்சில் ரிஷப் பண்ட் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார். இப்படிலாம் பார்க்கும் பொழுது T20 நம்ம இந்தியன் பிரீமியர் லீக்கை மட்டும் கருத்தில் கொண்டு ஒரு பிளேயரை ட்ரால் பண்ணுறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு இந்த சீசனில் யார் ஐபிஎல் ஜெயிப்பா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த சீசனில் ஐபிஎல்லை நீங்கள் ஜெயிக்கணும்னா எங்கள் பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முதல்ல கற்றுக்கிட்டு வாங்க, எங்கள் பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்கு ஒரு பவுலரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிடி கெத்தாக நிற்கிறாங்க. ஏன்னா 2 ஓப்பனர்ஸுமே ஒரு மேட்சே முடிச்சு கொடுத்தாங்கங்க. ஒரு விக்கெட் கூட விடாமல் 205 அடித்து டெல்லிக்கு எதிரான போட்டியில் அபார வெற்றி பெற்றாங்க அப்படின்ட்டு
தலை நிமிர்ந்து சொல்லலாம். ஏன்னா 20 ஓவருமே 19 ஓவர் விளாண்டாங்கன்னு நினைக்கிறேன். 19 ஓவருமே எந்த விக்கெட்டையும் கொடுக்காம 2 பேருமே நின்று, சாய் சுதர்சன், சுபம் கில் அவர்கள் 2 பேருமே நின்று, அதில் நம்ம தமிழனுக்கு முப்பாட்ட முருகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாய் சுதர்சன் ஒவ்வொரு அடியும் அடித்தாரு பாருங்களேன். வேற லெவலுங்க. டெல்லி விசஸ் ஜிடி மேட்ச் தான் சாய் சுதர்சனுடைய கரியரையே தூக்கி கொடுக்க போகிற மேட்சாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்சுக்கு அப்புறம் தான் அவருக்கு நிறைய அப்ரிஷியேட் வருது. இவர் வந்து இந்தியாவில் ஆல் ஃபார்மெட்லையும் விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார். இந்தியன் டீமில் கண்டிப்பாக இவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை இந்தியன் டெஸ்ட் டீமில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பிசிசிஐ ஏற்றே ஆக வேண்டும். இப்போ சரியான பிளேயருங்க. 2 பேரும் ஓப்பனர்ஸுமே மேட்ச் முடிச்சு கொடுத்தது இதுதான் முதல் முறையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 200க்கு மேலே ஸ்கோர் வச்சு சாய் சுதர்சன், சுபம் கில் ஆகிய 2 பேருமே மேட்ச் முடிச்சு கொடுத்தது இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரே பார்ட்னர்ஷிப் 205க்கு மேலே போனதும் இதே தான் முதல் முறையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஐபிஎல் கோப்பை வேணும்னா எங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை உடைக்க மேலே கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் நிற்கிறாங்க. ஆர்சிபி இந்த தடவை நாங்கள் 18வது வருஷம் நாங்கள் கப் அடித்தே தீர்வோம் அப்படின்னு நிற்கிறாங்க. மும்பை நாங்கள் விடுறதா இல்லை, நாங்கள் உள்ளே வந்தே தீர்வோம்னு நிற்கிறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் கிட்டத்தட்ட 8 வருஷமோ 7 வருஷமோ நினைக்கிறேன், அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ்குள்ளே வராங்க. கப் அடிக்காமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயரும் ஒரு வெறியில் இருக்கார். கேகேஆரில் 30 கோடி கேட்டேன், நீங்கள் கொடுக்கல, இங்கே வந்து கப் அடிச்சு கொடுக்கேன், அடுத்த தடவை இவங்க எனக்கு 30 கோடி ரூபா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காரு அவர். அதே மாதிரி போன தடவை கேகேஆரில் கப் அடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமாவே ஸ்ரேயஸ் ஐயருக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கல, கிரெடிட் அவ்வளோ கௌதம் கம்பீருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய கிரிக்கெட்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பஞ்சாப் கிங்ஸில் ஒவ்வொரு மேட்ச் ஜெயிக்கும் பொழுதும் அவருக்கான கிரெடிட் அவருக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபுடைய தலைமை பயிற்சியாளர் அவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு நோட் புக் செலிப்ரேஷன் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுட்டு போகிறேன். இவர் திக்வேஷ் வந்து பவுலிங் போட்டு முடிச்சுட்டு நோட் புக் செலிப்ரேஷன் முடிஞ்சு, அபிஷேக் சர்மா ஃபைட் முடிஞ்சு, அடுத்து கமிந்து பேட்டிங்க்கு வராரு. பவுலிங் போடுறாரு. கமிந்துவோடைய பால் கரெக்டாக திக்வேஷ் கிட்ட போகுது. ஆனால் அவர் கேட்சை ட்ராப் பண்ணி 4க்கு அதை விட்டுறாரு. உடனே எஸ்ஆர்ஹெச்சோடைய ஒரு ஃபேன் என்ன பண்ணுறாருன்னா நோட் புக் செலிப்ரேஷன் பண்ணுறாரு. நோட் புக் செலிப்ரேஷன் பண்ணி திக்வேஷை கலாய்ச்சார். இந்த ஃபீல்டில் உள்ள இவங்களோட அந்த ஃபேன்ஸ் பண்ணதான் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக ட்ரெண்டாகவே போயிட்டுருக்குங்க. அபிஷேக் சர்மாவுக்கும் 25% போட்டிக்கான ஊதியத்திலிருந்து ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்கிறாங்க. உடனே பொங்கி எழுந்துடாதீங்க, அபிஷேக் தானே சண்டைக்கு போனால் அவனுக்கு ஏன் ஃபைன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கும் ஃபைன் இருக்குது, இவருக்கும் ஃபைன் இருக்குது. ஆனால் திக்வேஷ் இதை கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த செலிப்ரேஷன் கையில் எழுதுறாரு அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு போட்டாங்க. அதனால் நான் தரையில் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் எழுதினார், அதுக்கும் ஃபைன் போட்டாங்க. கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா ஃபைன்லேயே போயிடுச்சு. மிச்சம் 20 லட்ச ரூபா தான் இருக்குது கையில். இதையும் அவர் விட்டுறக்கூடாது, இதையாவது ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், வீட்டில் போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் ரசிகர்களுக்கும் போய் இருந்துகிட்ருக்கு. ரைட்டு, பார்ப்போங்க என்ன தான் நடக்குன்னு. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.